ஹாய் மக்களே, வணக்கம். நான் தான் சக்தி. ரொம்ப 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 கால இடைவேளைக்கு பிறகு சரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சும்மா இப்போ தான் ஒரு சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சா பாருங்கள், அண்ட் பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டியரோட இன்னைக்கு 1 PM ரிசல்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படின்னா ப்ரீவியஸ் டே, அதாவது என்னென்னா ப்ரீவியஸ் டே அப்படின்னு சொல்லலாம், இல்லை ப்ரீவியஸ் ஷோ அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ரீவியஸ் ஷோவோட ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்த ஷோவுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அப்படின்னா நேற்றுக்கு இல்லை, இது வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே, அதாவது என்னென்னா முந்தா நேற்று வந்து 360க்கு வந்து டிக்டாக் டோ, இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா -2 அண்ட் +4 மெத்தட். இது வந்து டிக்டாக் டோ. ஓகேங்களா? ஸோ இதை வந்து 310 வந்து பவர் கொடுத்து எழுதிக்கணும் 1 by 1. 3க்கு 8, 1க்கு 6, 0க்கு 5 போட்டுட்டு -2 +4 8லேருந்து -2னா 6, 6 கூட +4னா 0. ஸோ அதே மாதிரியே 6லேருந்து -2 4, 4 கூட 4 கூட்டினா 8. ஸோ 5லேருந்து 2 கழிச்சா 3, 3லேருந்து 4. ஸோ இதே மாதிரி இது எல்லா மெத்தடையும் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து 2 மெத்தடில் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஒன்று வந்துட்டு மேக்ஸ், இன்னொன்று வந்து டியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஹையஸ்ட்டாக ரிப்பீட் ஆகிருக்கிற நம்பர், இல்லைனா ரொம்ப கம்மியாக இருக்கிற நம்பர்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த 310லேருந்து எப்படி 3776 எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ இதில் வந்து ரிப்பீட்டான நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6, அப்புறம் வந்து 8. ஓகேங்களா? ஸோ 8 இதில் வந்து பார்த்திங்கன்னா 6க்கு வந்து கன்ஃபார்மாக எடுத்தாச்சு. ஸோ இங்கே 7 இருக்குது, இங்கே வந்து 6 இருக்குது. ஓகேங்களா? அதாவது என்னென்னா மேக்ஸிமமாக இருக்கிற நம்பர் கூட நம்ம வந்து மெர்ஜ் பண்ணி போடணும். பேலன்ஸ் இருக்கிற நம்பர், அதாவது 5 6, 3 6, 4 6, 4 0 லைக் அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா வந்துட்டு 3 8, 3 5, 3 4 அப்படி அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா 8, இந்த மாதிரி ரிப்பீட்டான நம்பர்ஸ் எடுத்து போட்டோம்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகிருக்கிற நம்பர் 7, 8. இந்த பேலன்ஸ் இருக்கிற நம்பர் கூட இதில் வந்து நம்ம 1 9 கணக்கே வைக்க தேவையில்லை. ஸோ இப்படி வச்சு போட்டோம்னாலே நமக்கு வந்து பிசியில் வந்து 7 6 வந்து கிடைச்சிரும். ஸோ அடுத்த ஷோவில் என்னடா இவன் இப்படி சொல்கிறானே, இவன் நிறைய வின்னிங் வாங்கியிருப்பானு அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையிலே கிடையாது, நான் வந்து வின்னிங் வாங்கலை. ஸோ தெரிஞ்ச மெத்தட் உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது நம்பர்ஸ் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சு, அதாவது 2 நம்பர்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா மேக்ஸிமம் வந்து ஒரு நம்பர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது மெர்ஜ் ஆச்சுன்னா போட்டு நீங்கள் வந்து வின் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 8 மணிக்கு, அதாவது 310லேருந்து 8 மணிக்கு பார்ப்போம். ஓகேங்களா? 8 மணிக்கு வந்து 776 அடிச்சிட்டான் இதில். ஓகே, 310லேருந்து 776 அடிச்சிட்டான். திரும்ப வந்து அடுத்த நாள் ஸோ 407 இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து 7க்கு 2, 7க்கு 2, 6க்கு 1. அதே மாதிரி -2 +4, -2னா 0, +4னா 4. ஸோ அதே மெத்தடில் போட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டான நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 0 and 4. ஓகேங்களா? நான் முன்னாடியே சொல்லியிருப்போம்னா மேக்ஸிமம் நம்பர்ஸ் அடிப்பான், இல்லைனா ரிப்பீட்டான நம்பர்ஸே அடிப்பான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 204 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 407. இது 407. இது வந்து எப்படி அடிப்பான் அப்படின்னா, ஒன்றா வந்து இப்படி எப்படி சொல்கிறது, கிராஸ், அதாவது எப்படின்னா இதில் நான் மார்க் பண்ணி காட்டுற பாருங்க. ஒன்றா இப்படி நம்பர் எடுப்பான், இல்லைன்னா இப்படி எடுப்பான், இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த மாதிரி இந்த அக்ராஸ் ஷேப்பில், இல்லை டைமண்ட் ஷேப்பில் இப்படி தான் எடுத்திருப்பான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 407 ஆடிட்டான் அடுத்த நாள் 1 மணிக்கு. இந்த அன்றைக்கும் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ 407லேருந்து எப்படி 604 அப்படின்றத பாருங்கள். 407 4க்கு 9, 0க்கு 5, 7க்கு 2, -2னா 7, 7 4 11. ஸோ நான் சொன்ன மாதிரி -2 +4 மெத்தடில் போட்டுக்கிட்டு இதில் ரிப்பீட்டான நம்பர்ஸ் வந்து பாருங்கள் 7 மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து ரெண்டுலேயும் மேக்ஸிமம் ரிப்பீட்டான நம்பர்ஸ், அதாவது எந்த நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிருக்கோ ஸோ அது கூட இருந்து எடுத்துட்டான். ஸோ அடுத்த சொல்ல வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரிப்பீட் ஆகிருக்கிற நம்பர்ஸ் அங்கேருந்து எடுக்காமல், ஸோ கீழே பாருங்கள் அப்படியே 204, நான் இங்கே சொன்ன மாதிரியே 204ல் எடுத்து அடிச்சிட்டான். ஸோ நெக்ஸ்ட் டே அடுத்த ஷோக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 604. ஸோ நம்ம இதை அப்படியே போட்டிருந்தோம்னா 204க்கான வின்னிங் சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி 604லேருந்து நேற்று நைட்டு 8 மணிக்கு வந்து எப்படி ஹீட் பண்ணியிருப்பான் அப்படின்னா 6க்கு 1, 0க்கு 5, 4க்கு 9, -2 +4னா 1ன்னா இதில் வந்து தப்பாக போட்டிருக்கேன். -2னா 9, இதுக்கு வந்து 4னா 3. ஸோ 5 2 3 4 7, 9 7 4 11. சரியா போச்சு. சரி, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ் 9 and 3 7 and 1. இதில் வந்து மீதி பேலன்ஸ் இருக்கிற நம்பர் வந்து இதுதான். இதில் வந்து மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகிருக்கிற நம்பர் இதுதான். ஸோ இதிலேருந்து நம்ம வந்து எடுக்கணும்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து 204க்கு 604 அப்படியே அடிச்சிட்டான்.
ஸோ இங்கே 402 இருக்குது, 407 அடிச்சிட்டான். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து 971 இருக்குது. ஸோ அப்படியே வந்து 476ன்னு அடுத்து ஷோ வந்து ஹிட் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து டிக்டாக்டோ மெத்தட், ஓகேங்களா? ஸோ இதை வச்சுட்டு நான் வந்து இன்னைக்கு இப்போ 1 மணி ஷோ வந்து எப்படி வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 7, 6. ஸோ அதிலிருந்து எடுத்தாலே போதும், ஓகேங்களா? 4க்கு 9, 7க்கு 2, 1க்கு வந்து 6க்கு வந்து 1. -2னா 7, 7 கூட 4 கூட்டினா 11, 2ல் 2 போச்சுன்னா 0, 0 கூட 4 கூட்டினா 4. ஸோ 1ல் 2 போச்சுன்னா 9, அதாவது 11ல் 2 போச்சுன்னா 9, 9 4 13, ஓகேங்களா? இப்போ வந்து இதில் ஆயிடுச்சு. இதில் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 3 தான். இதில் 1 and 3னா ஒன்றா 19 ஆடலாம், இல்லை 91 ஆடலாம், 91 ஆடலாம், இல்லைன்னா வந்து 21 ஆடலாம், இல்லைனா 12 ஆடலாம், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 17, 14, 41, 71. ஸோ இதில் வந்து எப்படி வேணாலும் வந்து ஹிட் பண்ணலாம், ஓகே? ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சான்ஸ் வந்துட்டு 6 இருக்கிறதுனால மேலே வந்து 0 இருக்குது. அப்படின்னா வந்து நான் இங்கே ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். 93, 97, 17 ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா 93, 97, 17. எப்படின்னா இங்கே 93, அப்புறம் வந்து இங்கே 97, இந்த வந்து 17 ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஏ போர்டு மட்டும் என்னன்னு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது கன்ஃபார்மாக தெரிஞ்சுதுன்னா மேபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நான் பிசியில் வந்து கன்ஃபார்மாக நான் எனக்கு எடுத்திருக்கேன். பார்ப்போம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணி பாருங்கள், ஓகேவா? ரிவ்யூஸ் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து இதில் வந்து ஏ போர்டுக்கு சான்சஸ் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 7 கூட ரிப்பீட் ஆகலாம். மீன்ஸ் எப்படின்னா 793 கூட இருக்கலாம். 793 கூட இருக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 193 இருக்கா. ஸோ அதனால் வந்து 793க்கு வந்து மோஸ்ட் ஹிட்டிங் சான்சஸ் வந்து இருக்கும். சரி பார்ப்போம். இதை வந்து போட்டுட்டு இதை வந்து சும்மா அப்படியே ஏதோ எப்படி சொல்கிறேன்னா ஃபார்முலா சும்மா லோயர் ப்ரைஸ்க்கு வந்து ஒரு பிசியில் எது வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கான வின்னிங் சான்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன், ஓகேங்களா? சரி, 1 மணிக்கு ரிசல்ட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து இன்கேஸ் பாஸ் ஆகிருந்ததுன்னா அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து என்னென்னு பார்ப்போம் அடுத்த வீடியோவில், ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.